வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 4ல் இருக்கிற பேசிக் கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 2 இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். நம்ம ஆல்ரெடி யூனிட் 3 வந்து நடத்தி முடிச்சிட்டோம், ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த லெசனில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனில் வந்து லாவை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸோட பேசிக் கான்செப்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு ஒரு பாலிட்டியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கொஷின்ஸ் வந்து ஒரு சில கொஷின் கேட்பாங்க, அதை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். மொத்த லெசனுமே டீட்டெயில்டாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா வந்து உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். இந்த லெசனில் நான் வந்து இன்ச் பை இன்ச்சாக நடத்தினேன்னா உங்களுக்கு ஒரு 2 hours ஆகும் இந்த லெசன் நம்ம நடத்தி முடிக்க. ஸோ உங்களுக்கு இந்த ஈஸியான கான்செப்டை நீங்களே பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் முக்கியமான கான்செப்டோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, லா பார்த்தீங்கன்னா லாவை பற்றி இந்த போர்டின் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, லா வந்து கமாண்ட் ஆஃப் த சாவரின் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி யூனிட் 3ல் பார்த்துட்டோம். சாவரின்னா இறையாண்மை, அதாவது எந்த விதமான வேறு நாடோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்மளால் தனிச்சையாக இருக்க முடியும், அதுதான் சாவரினிட்டி, இறையாண்மை சொல்லுவாங்க. ஸோ லா வந்து ஒரு கமாண்டு, சாவரின் இறையாண்மையோட ஒரு கமாண்டாக இருக்குன்னு போர்டின்னு சொல்லியிருப்பார். இதே மாதிரியே ஜான் ஆஸ்டின்னு சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் இஸ் நோ லா, அதாவது இப்போ ஒரு லா இல்லைன்னா எப்படி இருப்பாங்க, மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னு அதை பற்றி சொல்லியிருப்பார். இஃப் தேர் இஸ் நோ லா ஈவன் மேன் வில் பிஹேவ் லைக் அ பீஸ்ட். அப்படின்னா என்னென்னா, ஒரு லா சட்டம் அந்த மாதிரிலாம் ஒழுங்குபடுத்தலைன்னா ஒரு சாதாரண மனுஷனும் மிருகம் மாதிரி தான் இருப்பாங்க, அந்த மாதிரியே அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கேட்க வாய்ப்பு இல்லைனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இது யார் சொல்லியிருந்தா, அந்த கூற்று விளக்கம் இந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமான கண்டென்ட் தான் சொல்லிட்டு போயிருக்கோம். நம்மளுக்கு ஏற்கனவே ஜென்ரலாக லானா என்னன்னு தெரியும்ல. லானா ஒரு சட்டத்திட்டம் இந்த மாதிரி கொண்டு வர்றது, சட்டங்கள் கொண்டு வர்றது, ஒழுங்குமுறைக்காக கொண்டு வர்றது, எதுக்காக கொண்டு வரோம் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ மீனிங் ஆஃப் லாவோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த லா வந்து ஓல்டு டியூட்டோனிக் வேர்டு, அந்த வார்த்தை என்ன, லேகு தான் அந்த லாவோட ரூட் வார்த்தை. ஓகேங்களா? இதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? சம்திங் விச் லைஸ் ஃபிக்ஸ்டாக இப்படி தான்ப்பா இருக்கணும், கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும்வாங்களே, இதுதான் அந்த மாதிரி. ஸோ அதுதான் லா. ஓகேங்களா? எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன், சாவுஸ்னால் கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க, எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த லான்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்மாக இருக்கணும். இந்த லா வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா யூனிஃபார்மாக இருக்கணும், எல்லாத்துக்குமே சமமாக இருக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், அதுதான் லான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் அவ்வளோதான் முக்கியமானது. நெக்ஸ்ட் இதில் லா இன் ரிலேஷன் டு ஜஸ்டிஸ்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. எந்த விதத்தில் லாவுக்கும் ஜஸ்டிஸுக்கும் தொடர்பு, நீதிக்கும் சட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அதுதான் அதோட இது. நம்மளுக்கு தெரியும், நீதி வந்து ஒரு சட்டம் இருந்தால் தான் அது நீதி வந்து கரெக்டாக வந்து போய் சேரும். ஸோ அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வியூஸ் ஆன் லா, இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் ரீட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, லா இஸ் த கமாண்ட் ஆஃப் த சாவரின். இது யார் சொல்லியிருப்பா? ஜான் ஆஸ்டின் சொல்லியிருப்பாங்க. அங்கே போர்டினும் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். ஸ்கூல் புக்கில் நிறைய இந்த மாதிரி கன்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நம்ம ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கிறோம் ஆன்சராக, சரிங்களா? ஆனால் எது நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுக்குறாங்களோ அதை வந்து ஆன்சராக கொடுத்துட்டு வாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? குழம்பிக்க வேணாம். நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதே லெசனை 11th 12th கொடுத்துருந்தா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாறியே இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு கான்செப்ட் வரையில் இது வந்து வேறு மாதிரி இருக்கும்னு நான் சொல்லிடுவேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எது கொடுத்தாலுமே அது கரெக்டாக தான் இருக்கும். நெட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்ததை வச்சு ஜான் ஆஸ்டின் தான் அதை சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்மண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, லா இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ரூல்ஸ் விச் த ஸ்டேட் ரெகக்னைஸ் அண்ட் அப்ளைஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது லா வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு, இந்த மாதிரி ரூல்ஸ் நம்ம ஸ்கூல் போனால் ஐடி கார்டு போடணும், இது எல்லாமே ரூல்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு தலைமை தாங்கி ஒரு ஸ்கூல் மாதிரி ஸ்ட்ரக்சராக நடத்தினோம்னா அதுக்கு எப்படி லாஸ் இருக்கோ அதே மாதிரியே ஒரு நீதித்துறையை நடத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு யார் சொல்லியிருப்பா? சால்மன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லா இருந்து என்ன பிரயோஜனம், லா எதுக்காக இருக்கணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக்கான ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்மளுடைய உரிமை, பேசிக்கான உரிமை, நான் வந்து சாப்பிட்ணும், நான் ஒரு இடத்துல தங்கணும், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பேசிக்கான உரிமை இருக்குல்ல, ஆனால் மற்றவங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் லா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரொமோட் ஃபேர்னஸ்,
ஒரு நீதி இருக்கிறதுக்காக, ஹெல்ப் ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட்டு, ப்ரமோட் ஜஸ்டிஸு, ப்ரமோட் ஆர்டர் அண்ட் ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பேசிக்காக நம்ம லா வந்து எதுக்காக, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கிறதுக்காக, மெஜாரிட்டி பீப்புள் சொல்கிறத அதுக்கேற்ற மாதிரி நடத்துறதுக்காக, மைனாரிட்டி பீப்புள்ஸுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக, எந்த விதத்துலையும் மைனாரிட்டி பீப்புள்ஸ் வந்து குறைஞ்சு போயிடக்கூடாது, அவங்களுக்கும் சட்டம் வந்து ஈக்குவலாக போய் சேரணும், அந்த மாதிரி பேசுகிறது தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லாஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஒரு இது ஹிண்ட்டு கொடுத்துட்டு போகிறேன். ப்ரைவேட் லானா நம்மளுக்கு என்ன, ப்ரைவேட் லானா ஒரு சிட்டிசனுக்கும் ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள உள்ள லா, அவங்க எப்படி பாண்ட் போடுறாங்க, ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு லா இருக்கும்ல. ஸோ அதுதான் அது. ஹோலாண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பார், இன் ப்ரைவேட் லாஸ் த பார்ட்டிஸ் கன்சர்ன்ட் ஆர் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் above and between whom stand the state as an impartial arbiters. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சு படிக்கலாம், இருந்தாலும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு இதுதான் இவராக தான் இருப்பாங்கன்னு ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. பப்ளிக் லா பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசனுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் பற்றி, அந்த லாஸை பற்றி பேசுகிறது. கான்ஸ்டிடியூஷன் லானா அரசியல் அமைப்பில் உள்ள சட்டங்களை பற்றி பேசுகிறது. இதில் எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன், பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன், அவங்களுடைய பவர், அவங்களுடைய இது, அதை மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸ்டாட்டிடியூட் லா, அதாவது நிரந்தரமான சட்டங்கள் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் நம்மளுக்கு முதல் யார் சட்டம் ஏற்றுவான்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம இந்த லெசன் வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே சட்டம் எப்படி ஏற்றப்படுது, யாரெலாம் ஏற்றுவாங்க, அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நான் எல்லாத்தையுமே நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ பார்க்காதவங்க போய் 8th பிளேலிஸ்ட்டில் சிவிக்ஸ் பாலிட்டின்னு போட்டிருப்பேன், அதை பார்த்துருங்க. ஸோ இதில் என்ன இதில் ஒரு சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. அதாவது நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகேங்களா? நம்ம நாடு வந்து டெமோக்ரஸி நாடு. ஸோ நம்ம வந்து யார் லா வந்து ஃப்ரேம் பண்ணுவா நம்மளுக்கு தெரியும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிறவங்க தான் லாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து இந்த லாஸ் ஃப்ரேம் பண்ணுற ஏதாவது திகழுது எங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில். ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்டினன்ஸ்னால் அவசர சட்டம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இது எந்த டயத்துலனா எமர்ஜென்சி அந்த பீரியடில் வந்து இந்த அவசர சட்டம் கொண்டு வருவாங்க. எதுக்காக இது அவசர சட்டம் சொல்கிறாங்கன்னா, அது ரொம்ப எமர்ஜென்சிக்கு இது நம்ம போட்டாகணும். அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும், ரொம்ப லாங் டியூரேஷன்லாம் இருக்காது. டெம்பரவரியாக இப்போதைக்கு இந்த சட்டத்தை போடுவோம், இப்போதைக்கு ஒரு இவங்களை இது பண்ணணும், அந்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து அது டெம்பரவரி. யாருன்னா பிரசிடென்ட் இது பண்ணுவாங்க, இம்போஸ் பண்ணுவாங்க. அவங்க இல்லாத டயத்தில் வந்து பார்லிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பார்லிமெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாத டயத்தில் வந்து பிரசிடெண்ட் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? காமன் லா, ஒரு நார்மலான லா வந்து இங்கிலாண்டில் வந்து பாப்புலராக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பார்த்திங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கவர்மெண்ட் வந்து அரசால் என்ன தேவையான லாஸ் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உரிய லாஸ் இருக்கும்ல. ஸோ ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ப்ரைவேட் செக்டார் வந்து அந்த ரூல்ஸ் வந்துலாம் ஃபாலோ பண்ணணும், டேக்ஸு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்காக படிக்கிறவங்க வந்து பெருசாக அதை கண்டுக்க தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு சிவிலைஸ்டு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட், அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியோட என்ன லா வச்சுருக்கோம். அவங்க வந்து நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானில் லா போட முடியாது. ஆனால் நம்ம 2 நாட்டுக்குமே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குருவாங்க. ஒப்பந்தம்னா எல்லா நாட்டுக்கும் ஜென்ரலாக இருக்கிறது. அதாவது ரோடு அவங்க நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தால் அதுக்கு ஒரு ரூல் போடுவாங்க. அதே மாதிரியே வான்வெளியில் வந்து நம்ம இது போகுது பார்த்திங்களா, இப்போ ராக்கெட்டோ இல்லைனா ராக்கெட் சொல்ல வேணால் ஹெலிகாப்டரு இல்லை ஏரோப்ளேன் வந்து கிராஸ் பண்ணுதுன்னா அது வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ அதை பற்றி சொல்கிறது. ரூட் வந்து அவங்க ரூட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்குறது தான் அந்த இன்டர்நேஷ்னல் லாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் லா வந்து கஸ்டம்ஸ்னால் நம்ம பழங்காலத்துலேருந்து நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லாவாகவே அங்கீகரிக்கப்பட்டது தான். இப்போ நம்ம ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம், நம்ம கல்ச்சரில் நம்ம அது ஊறி போயிருக்கு, நம்ம அது தான் பண்ணுறோம். இப்போ ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் புல் வச்சு விளாண்டுட்ருப்பாங்க, அது அவங்களுடைய கல்ச்சராக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லா போட்டு. அதே மாதிரியே இங்கே ஒரு சம்பவம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃபெமிலியரானது ஜல்லிக்கட்டு. ஓகேங்களா? அதை வந்து இங்கிலீஷில் என்ன
என்னென்னா புல் டேமிங் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு லா மூலயமா நம்மளுக்கு மீட்டெடுக்கப்பட்டது. நம்ம வந்து திருப்பி அதை வந்து நம்மளுடைய உரிமையை வந்து வாங்கிக்கிட்டோம். ஜல்லிக்கட்டு லா இன் 2017 ஓகேங்களா. அலங்காநல்லூர் இந்த இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இது வந்து எதுக்காக நிப்பாட்டினாங்கன்னா, ஒரு குரூப் வந்து அனிமல்ஸ் வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லி நிப்பாட்டினாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணோம்னா, இது எங்களுடைய கல்ச்சர் அந்த மாதிரி சொல்லி நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. கஸ்டம்ஸ் லா இதெல்லாமே நம்மளுடைய உரிமைகளை அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 29 படி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஜுகேஷனும் நம்மளுடைய கல்ச்சர் ரைட்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. கல்ச்சரல் ரைட்னா நம்ம வந்து பண்டைய காலத்துலேருந்து இப்போ நேற்றுலாம் இல்லை, நம்ம மூதாதையர்லேருந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய கல்ச்சர். அதுக்காக ஆர்டிகல் 29 சொல்லுது. அதே மாதிரி ஆர்டிகல் 21 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதுவுமே இது பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதன்படி தான் 2014 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் இந்த மாதிரியே மிருகங்களுக்கு வந்து துன்புறுத்துறோன்ற ஒரு சார்பில் சொன்னாலும், இது வந்து கல்ச்சர்னு இன்னொரு சார்பில் சொல்கிறனால எது டாமினண்ட்டாக இருக்குது பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே கோர்ட் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அந்த விளையாட்டு விளையாடப்படுறாங்க. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலீஜனுக்கு ஒரு லாஸ் வந்து அந்த காலத்தில் அவங்க ரிலீஜன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரிஜினல் ஹிந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ட்ரேஸ்டுன்னு கோட் ஆஃப் மனுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு முஸ்லீம்ஸுக்கு வந்து முகமதியன் லா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ்டுன்னு சேரியட் லா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து மோசே போய் வாங்கியிருப்பார்ல. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அதுவும் வந்து அந்த காலத்தில் ஃபஸ்ட் லா வந்து லார்ட் அல்மைட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியே ரிலீஜியன்ஸுக்கும் அவங்களுக்குரிய லா இருக்குது. ஸோ அதையுமே சோர்சஸ் ஆஃப் லா வந்து எங்கேருந்து வந்தது அதுக்குரிய ஒரு இதாக இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரியில் வந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக கரெக்டாக நீதி வந்து வழங்கணும். ஸோ அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஹை கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ 2 கோர்ட்லேயுமே லாஸ் வந்து இயற்றப்படாது. ஆனால் அங்கே வந்து என்ன லா இப்போ வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னு வைங்க, அந்த கேஸுக்கு வந்து புது கேஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது வேறு மாதிரி போகும். இப்போ இந்த மாதிரி கேஸ் ஏற்கனவே நடந்திருக்குன்னு ஒரு வழக்கு நடந்திருக்கும். ஒரு 10 வருஷம் முன்னாடி இதே மாதிரி கேஸுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதே மாதிரி தீர்ப்பை 10 வருஷம் கழித்து நடக்கிற கேஸுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியே ஜுடிஷியல் டிசிஷன் வந்து ஏற்கனவே நடந்ததை வச்சு சொல்லுவாங்க ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஹை கோர்ட்டில் இது 2 கோர்ட்லேயுமே நம்ம ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது வந்து புதுசாக இருக்குது. இந்த மாதிரி சட்டமே இல்லை, இருந்தாலும் அவங்க கொடுக்குற தீர்ப்பு வந்து நம்ம கொஞ்ச நாளில் கவர்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணி அதை வந்து ஒரு புது சட்டமாகவே கொண்டு வருவாங்க ஓகேங்களா. இதுதான் அதில் நடைமுறையில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டினா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஈக்குவாலிட்டிக்கும் ஈக்விட்டிக்கும் வித்தியாசம். ஈக்விட்டினா ரிசர்வேஷன் வைஸு அந்த மாதிரி கொடுத்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக கொண்டு வர்றது. ஸோ அதான் ஈக்விட்டி. சயின்டிஃபிக் கான்டெம்பரரிஸ் அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து அப்பாதுரை வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அதாவது சட்ட நிபுணர், அதாவது லேர்ன்ட் ரைட்டர்ஸ்னு போட்டிருக்குல்ல, அதாவது சட்ட நிபுணர்கள் சொல்லுவாங்க. அவங்க வந்து எழுதுவாங்கள்ல, சட்ட நிபுணர்கள் அவங்க நிறைய அதில் ஆய்வு பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எழுதுறது வந்து ஒரு சில நேரம் வந்து லாவாகவே எடுத்துக்கிடுவாங்க. அவங்க எழுதுகிற சட்டத்தை வந்து அது ஓகே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலாம், இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இதே நாங்கள் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா கோக் அண்ட் பிளாக் ஸ்டோன் இவங்க 2 பேர் வந்து சட்ட நிபுணர்களாக இருக்காங்க. அவங்க எழுதுறத வந்து கரெக்ட் லாவாக வந்து எடுத்துக்கிடுவாங்க. அமெரிக்காவில் அதே மாதிரியே ஸ்டோரி அண்ட் கென்ட்ன்னு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விஜ்னேஸ்வரா அண்டு அபரர்கா ஓகேங்களா. அவங்க 2 பேர் வந்து ஓகேங்களா. இதை எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அப்பாதுரை ஓகேங்களா. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கூற்று சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். லெஜிஸ்லேச்சர் நம்ம இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ நம்ம வந்து லாஸ் வந்து எங்கே ஃப்ரேம் பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது அரசியலமைப்பு இருக்குல்ல, அரசியலமைப்பு சாசனம். ஸோ அந்த இது வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணியிருப்போம். அவங்ககிட்டருந்து நம்ம நிறைய இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்திருப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பேன். அவங்ககிட்டருந்து நம்ம ஒரு சில சோர்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்திருப்போம். யூகே
கான்ஸ்டிடியூஷன்லேருந்து கொஞ்சம் இது எடுத்திருப்போம். யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன், இந்த 3 தான் மெயினானது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஹவு லா இஸ் ரிலேட்டட் டு ஸ்டேட் அண்ட் மொராலிட்டி, அதாவது சட்டம் வந்து எப்படி ஒரு கண்ட்ரிக்கும் மொராலிட்டிக்கும் சம்மந்தமாக இருக்குது. மொராலிட்டினா ஒரு ஒழுங்குக்கு சொல்லுவாங்க, ஒழுக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதான் மொராலிட்டி. ஸோ எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லா சிட்டிசனும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. எத்திக்ஸ்னால் ஒரு நன்னெறின்னு சொல்லுவாங்க, இதுதான் கரெக்டானது அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதான் எத்திக்ஸு. லாவும் மொராலிட்டியும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சார்ந்ததாக தான் இருக்கும். லா இருந்தால் மொராலிட்டி இருக்கும், ஒழுக்கம் இருந்தால் லா இருக்கும். இதுதான் அந்த காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் அது. நெக்ஸ்ட்டு பிளேட்டோ ஒன்று சொல்லியிருப்பாரு, அதை ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது நம்ம பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது பொலிட்டிக்ஸில் இஃப் எனி பார்ட் ஆஃப் த பாடி பொலிட்டிக்ஸ் சஃபர்ஸ் த ஹோல் பாடி சஃபர்ஸ். ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பாடியில் இருந்துச்சுன்னா மொத்த உடம்பும் சஃபர் ஆகும், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி பொலிட்டிக்ஸை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து சிட்டிசன் வந்து நல்லா இல்லைன்னா அந்த ஸ்டேட்டும் நல்லா இருக்காது. ஒரு ஸ்டேட்டில் வந்து எல்லா சிட்டிசனும் வந்து நல்லா குட்டாக நல்லா ஒழுக்கமாக ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மொத்த கண்ட்ரியுமே டெவலப்டு கண்ட்ரி ஆகி நல்ல ஒரு குட்ஸ் கண்ட்ரியாக இருக்கும். ஃபாரின்லேருந்து வரவங்க எல்லாமே இன்ட்ரெஸ்டோடு வருவாங்க, ஏன்னா ஒழுக்கமாக இருக்காங்க. ஸோ மொராலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க, லாஸ் வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் கண்ட்ரிஸ் வந்து ஒரு குட் நேம் கிடைக்கும். அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது இதில் அவ்வளோதான். மாரல் லா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிஎம் குவெட்ஸி இவர் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். நான் முக்கியமானது மட்டும் தான் சொல்லிட்டு போகிறேன், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வேணாம் சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் வந்து சொல்லியிருப்பார் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை. லா அண்ட் ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ஜஸ்டிஸ் அண்ட் வென் தே ஃபெயில் இன் திஸ் பர்பஸ் தே பிகம் த டேஞ்சரஸ் ஸ்ட்ரக்சர் டேம்ஸ். ஓகேங்களா, இது என்ன சொல்கிறாருன்னா லாவும் ஆர்டரும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஜஸ்டிஸ் நீதி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது எதுலையாச்சும் ஃபெயில் ஆச்சுன்னா அது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து அபாயமாக நம்மளுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு மார்ட்டின் லூதர் கிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பு. இந்த இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் 11th பாலிட்டியில். இல்லைனா நான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கே ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து அடுத்த நாளே ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.